ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களை பற்றி நம்ம இனிமேல் தொடர்ந்து பேசுவோம். அதன் விதத்தில் முதல் கிரகமாக நம்ம ராகுவை பற்றி இன்றைக்கி பேசலான்னு இருக்கேங்க. ராகு, இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் யோகம், என்ன மாதிரியான நன்மைகளை செய்வார், ஒரு ஜாதகத்தின் உயர்வு தாழ்வுக்கு இந்த ராகு எப்படி காரணமாகிறார், எங்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நல்ல யோகத்தை தருவார், எங்கெல்லாம் இருந்தால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் தான். இந்த முழு தகவலையும் நம்ம ஒரு வீடியோக்குள்ளே கொடுத்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பதிவாக பேசுவோம், சரிங்களா? அதன் முதல் அமைப்பாக ராகு. இப்போ ராகுங்கிறது பார்த்திங்கன்னாங்க, நவ கிரகங்கள்லேயே ரொம்ப பலமான ஒரு கிரகம் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் தான். அதுவும் குறிப்பாக ராகு தான். ஏன்னா எல்லா கிரகங்களுமே சூரியன்கிட்ட பலம் இழக்கும் சூரியனை நெருங்குகின்ற பொழுது. ஆனால் அந்த ஒளி கிரகமான சூரியனே வந்து ராகு கிட்ட நெருங்கும் பொழுது கிரகணம் பெறுவார். நம்ம கிரகணங்கள்லாம் வான்வெளியில் பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த ராகு கிட்ட நெருங்குகின்ற கிரகம் சூரியனாகவே இருந்தாலும் கூட அதனை பலமிழக்க செய்கின்ற ஒரு கிரகம். அப்போ அந்த அளவுக்கு ராகுவுக்கு பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரி, இதெல்லாம் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தேவையான தகவல். உங்களுக்கு பலன்கள் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். ராகு அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற முள்ள மாதிரித்தனம், அயோக்கியத்தனம், கெட்ட விஷயம், இந்த எல்லாவற்றுக்கும் உச்சநிலைன்னா அது ராகு தான். நம்ம சனியை பார்த்து நிறைய பேர் பயப்படுவோம். 7.5 சனி, அட்டமத்து சனி, ஜாதகத்தில் சனி தசை நடக்குது அப்படின்னா சனி அப்படின்னாலே ஒரு நெகட்டிவான பார்வை பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்குங்க நம்ம சமூகத்தில். ஆனால் அந்த சனியை விட பல மடங்கு தீமைகளை வலுவாக செய்யக்கூடிய ஒரு கிரகத்தை சொல்லுங்கன்னா அவர் ராகு தான். ஜாதகத்தில் கெடுதல்களை செய்கின்ற அமைப்புகளில் இருந்து ராகு தசை வருமானால் ஒருவன் நடுத்தருக்கு வர்றது உறுதி. அதே போல் சுக்கிரன் அப்படின்னாலே நம்ம முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 32 பல்லும் பளிச்சுன்னு தெரியும். சுக்கிர தசை நடக்குதுங்கய்யா, என்னையா அப்படிங்கிற மாதிரி. சுக்கிரன்னாலே எப்படிங்க, நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அப்படியே ஒரு உல்லாசம் தான் நமக்கு, சரிங்களா? ஒரு குதூகலம் வந்துடும் நம்ம முகத்தில் அனைவருக்குமே. அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற சுக்கிர தசை நடக்குதுனால நமக்கு முகம் பளிச்சுன்னு ஆயிரும். ஏன்னா சுக்கிரன் வந்து சகல ஐஸ்வர்யங்களுக்கும், சகல சுக போக அமைப்புகளுக்கும், சந்தோஷங்களுக்கும், வசதி வாய்ப்புக்கும், அதாவது நம்ம ஜாலியாக நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளில் வாழ்க்கை வாழ்கிறதுக்கான காரக கிரகம் சுக்கிரன். ஆனால் சுப அமைப்புகளில், நல்ல அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு அமர்ந்தால் சுக்கிரன்லாம் அவருக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. சுக்கிரனை மாதிரி பல சுக்கிரன், 50 சுக்கிரன் 100 சுக்கிரனுக்கு சமம் ராகெல்லாம். அந்த சுக்கிர தசையை விட பல மடங்கு நன்மைகளின் உச்சத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ராகு தசை. ராகு மட்டும் நல்ல அமைப்புகளிலிருந்து தசை நடத்திட்டார், ஒருவனை தூக்கி உச்சாணி கொம்பில் உட்கார வச்சிருவார். ராகு கெடுதல்களை தருகின்ற அமைப்புகளிலிருந்து தசை நடத்திட்டார், ட்ரௌசரை கழட்டி தெருவில் ஓட விட்டுருவார். அதான் ராகுவினுடைய அமைப்பு, சரிங்களா? அப்போ பாருங்க, கெடுதல்களை தருகின்ற ராகு 100 சனிக்கு சமம், நன்மைகளை தருகின்ற ராகு 100 சுக்கிரனுக்கு சமம். அப்போ பார்த்துங்க, தீமையின் உச்சம்னாலும் அது ராகு தான், நன்மையின் உச்சம்னாலும் அது ராகு தான். அப்போ ராகுன்னாலே ஒரு ஜைஜாண்டிக்கான அமைப்பு, சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த ராகு நம்ம சுய ஜாதகத்தை வந்துடும். கோச்சாரத்தில் ராகு 1ல் வரார், 2ல் வரார், அது அப்புறம் பார்ப்போம் நம்ம. இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிற விதிகள் உங்களுக்கு பொருந்துமான்னு பாருங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தகவல்கள் உங்கள் சுய ஜாதகத்துக்கு 40% 45% பொருந்தி வரும். மற்றபடி அவர் வேறு சில அமைப்புகளில் இருப்பார். நம்ம எல்லா விதிகளையும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. மீதம் இருக்கிற ஒரு 60% உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிறது ஒரு 40% உறுதியாக பொருந்தும், சரிங்களா? உங்கள் ஜாதகத்துக்கு. இப்போ ராகு எங்கிருந்தால் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, மேஷ வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்லேயோ அல்லது கடக வீட்லேயோ அல்லது கன்னி வீட்லேயோ அல்லது மகர வீட்லையோ, இதை தான் அமர்ந்த ராகு சுபராகுவாக செயல்படுவார்னு ஜோதிட விதி உண்டு. அதேபோல் நீங்கள் லக்னம்னு வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இதற்கு உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு பேருங்க. இந்த உபஜயஸ்தானங்களில் அமருகின்ற ராகு நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. இது ஒரு விதி. அதனை அடுத்ததாக நம்ம இப்போ சுபராகு அசுபராகுன்னு சொன்னோம். சுபராகு நன்மைகளை செய்வார்,
அசுபராகு தீமைகளை செய்வார் அப்படின்னு. இப்போது மேஷத்துலேயோ கடகத்திலேயோ ரிஷபத்திலேயோ கன்னிலேயோ மகரத்திலேயோ இருந்தால் அந்த ராகு நன்மைகளை செய்ய தயாராக இருக்கார். அதாவது நல்ல ராகு ஆகிறதுக்கான ஒரு 10% பலத்தை பெற்றுட்டார். அந்த வீடுகள்லையும் அமர்ந்து அது உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடமாகவோ 6ஆம் இடமாகவோ 10ஆம் இடமாகவோ 11ஆம் இடமாகவோ வருது அப்படின்னு சொன்னால் 30% அது கிரீன் டிக், 30லேருந்து 40% கிரீன் டிக்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 40% நன்மைகளை செய்ய தயாராகிட்டார். சரிங்களா? அதே போல் அந்த 3, 6, 10, 11கள்லையும் உங்கள் லக்னத்திற்கு அவர் அமர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களின் சாரங்களை பெற்றுட்டார்னா 50%, இன்னொரு 10% கூடிடும், நன்மைகளை செய்கிறதுக்கு அவர் தயாராகிட்டார். அதே போல் அவர் சில கிரகங்களோடு சேர்கின்ற பொழுது அவர் நன்மையின் சதவிகிதம் இன்னும் அதிகமாயிரும். இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இவர்களின் தொடர்பை பெறுகின்ற பொழுது, இதில் குறிப்பாக குரு, சுக்கிரன், வளர்பிறை, அதாவது வளர்பிறைனா ஒரு பஞ்சமி திதி, சூரியன்லேருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற சந்திரனினுடைய தொடர்புனா என்னென்னா அவங்களோடு சேர்ந்துருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் தொடர்பு. சரிங்களா? அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு 75%க்கும் மேலாக நன்மைகளை செய்ய தயாராகிட்டார். அதாவது மேஷ ரிஷபம் மிதுன மேஷ ரிஷப கடக கன்னி அல்லது மகர வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டில் அமர்ந்து அது உங்கள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆகவும் வந்து சில குறிப்பிட்ட சாரங்கள் இருக்குது. அதுக்கு நமக்கு தனித்தனியாக உங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம வீடியோ போட போகிறோம். அப்போ பார்ப்போம் எந்த சாரங்கள் அமர்ந்தால் நல்லதுன்னு. நல்ல சாரங்களையும் பெற்று இந்த குருவோ சுக்கரனோ வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பையோ ராகு பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் 70% உறுதியாக அந்த ராகு நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் இந்த ராகு எந்த வீடுகள் அமர்ந்தாலும் இந்த 3 வீட்டை தவிர இந்த 3 வீடுகள்லையும் தீமைகளும் உண்டு. ஆனால் தீமையின் அளவு இந்த 4 வீட்லேயும் தீமை உண்டு. ஆனால் அந்த தீமையின் அளவு குறைவாக உண்டு. இதை தாண்டி மீதம் இருக்கிற 8 வீடுகளில் அமருகின்ற பொழுது 1ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ அமருகின்ற பொழுது நன்மைகளின் சதமானத்தை காட்டிலும் தீமைகளின் சதமானம் கூடுதலாயிரும். அதுலேயும் குறிப்பாக 12ஆம் வீட்டிலையும் 8ஆம் வீட்டிலையும் அமருகின்ற ராகு மிக கடுமையான தீமைகளை செய்வார். அது எந்த வீடாக வேணாலும் இருக்கட்டும், அது மேஷமாக கூட இருக்கட்டும், கடகமாக கூட இருக்கட்டும், மகரமாக கூட இருக்கட்டும், எந்த வீடாக வேணாலும் இருக்கட்டும், 8லையும் 12லையும் அமருகின்ற ராகு கடுமையான தீமைகளை செய்வார். அங்கே கூடுதலாக செவ்வாயின் தொடர்பு, இயற்கை பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் தொடர்பு, சனியின் தொடர்பு, சூரியனின் தொடர்பை பெற்றுவிட்டால் இந்த 3ல் யாரேனும் ஒருவரின் பார்வையை பெற்றாலோ அல்லது இணைவை பெற்றாலோ அந்த ராகு உறுதியாக 60லேருந்து 70% தீமைகளை செய்ய தயாராகிட்டார்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துருப்பீங்க. அவர் யாரோடு இருக்கிறார்னு பாருங்கள், எத்தனாவது வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அப்படி இருந்தால் இப்போ அவர் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாருங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பிடிமானத்துக்கு வந்துருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கடுமையான தீமைகளை செய்ய தயாராகிடுவார். சரிங்க. இப்போ அவர் நன்மையை தருவாரா தீமையை தருவாரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கணிச்சிருப்பீங்க. ஒரு 30%லேருந்து 40% இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு தனித்தனியாக அதை பார்க்கின்ற பொழுது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் எங்கு அமருகின்ற பொழுது அவர் நன்மைகளை தருவார், எங்கு அமருகின்ற பொழுது கடுமையான தீமைகளை தருவார் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு தனித்தனி வீடியோவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ராகு இப்போ நான் சொன்ன இடங்களில் இருந்தால் நன்மை, இப்போ நான் சொன்ன இடங்களில் தீமைக்கான அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக தீமை. சனி செவ்வாய் சூரியனின் தொடர்பை பெற்றால் தீமை, சுக்கிரன் குரு வளர்வரை சந்திரனின் தொடர்பை பெற்றால் நன்மை. இப்படிங்கிற தகவலோடு இந்த பதிவை நம்ம நிறுத்திக்கிடுவோம். தொடர்ந்து அடுத்தடுத்து ராகுவை பற்றி போடுவோம். உங்களுக்கு ஏதேனும் ராகு தசைகளை பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போடலாம். சரிங்களா? நல்லது நண்பர்களே, நன்றி.